ஐ பீன் நீங்கள் வந்து ஹார்மனி பற்றி பேசுனீங்க, வர்ஷிப் டீமில் வந்து ஐக்கியம் இருக்கணும்னு பேசுனீங்க. ஆனால் வந்து நான் நிறைய முறை வந்து என்னை வந்து அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னை ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க, என்னை இதை புட் மீ டவுன், ரொம்ப எம்பாரஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி அந்த இடத்துல ஃப்ளரிஷ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கேட்குற கஷ்டமாக இருந்துச்சு. இதை கேட்குறக்கு திஸ் இஸ் நாட் சப்போஸ் டு பி டன், பட் நடந்திருக்கு. ரியாலிட்டியில் வந்து தே ஹவ் கான் த்ரூ சம் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். வர்ஷிப் டீமில் அல்லது மியூசிக் டீமில் ஏதோ ஒன்றில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிருக்கீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டால், இது வந்து புதுசு கிடையாது. பைபிளில் படிக்கும்போது தாவீதுக்கு இதே அனுபவம் வந்தது. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் வந்து சவுல் வந்து அவனுடைய மரணம் வரைக்கும் இவனை பின்னாடியே விரட்டிட்டு வந்து இவனை விரோதித்து இவன் மேலே பொறாமை கொண்ட அனுபவங்கள் வேதத்தில் இருக்கு இல்லையா. அவனை கொலை பண்ணுற அளவு கூட அவன் கொலைவெறியில் சுற்றி அறைந்தான் இல்லையா. அவனை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க சொல்லி அந்த வாசிக்கும் போதே அசுத்தாவி அவனை விட்டு போனது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவன் ஈட்டியை வந்து எய்து அப்படியே சுவற்றோடு இவனை அப்படியே குத்தி கொலை பண்ணணும்னு சொல்லி தீர்மானம். இப்போ இந்த மாதிரிலாம் அவனுடைய லைஃப்பில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். இந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸ், வெரி பேட் ட்ரீட்மெண்ட், எம்பாரஸ்மெண்ட், ஷேம், இது எல்லாமே அவன் அனுபவிச்சிருக்கான். ஆனால் அவன் என்ன செய்தான்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட அவன் கர்த்தருடைய வேலைக்காக முதலாவது காத்திருந்தான். ரெண்டாவது கர்த்தர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை பத்திரமா பாதுகாத்தான். அதற்கு எதிராக வந்த சிங்கம் கரடியை அவன் என்ன பண்ணான், பின்னாலேயே துரத்திட்டு போய் என்ன பண்ணான், ஜெயித்து மேன்மை பெற்று கடைசியில் ஒவ்வொரு படியாக கர்த்தரவனையே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் ராஜாவாகவே மாற்றிட்டார். அதனால் உங்களுக்கு வர டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸப்பாயின்மெண்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் பிகம் யுவர் பெஸ்ட். கர்த்தரையே சார்ந்து அவரையே பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்னதோ பெருசோ, அதை வந்து டூ இட் த பெஸ்ட் வே. கர்த்தரே உங்களுக்கு வந்து ஸ்பேசஸை வந்து மாற்றி மாற்றி கொண்டு போவார். ஃபீல்டில் இருந்த உங்களை ஆண்டவர் வார் ஜோனுக்கு கொண்டு போவார். வார் ஜோனில் இருக்கிற உங்களை ராஜ சமூகத்துக்கு கொண்டு போவார். ராஜ சமூகத்துக்கு போனவங்களை ராஜாவுடைய ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போவார். அங்கேருந்து ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஒரு டீமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் என்ன தான் மலை பள்ளத்தாக்கு அலைஞ்சாலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய சித்தம் உங்கள் மேலே இதுதான் செய்யணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் மேலே போய் சிங்காசனத்தில் உட்கார்றதை யாருமே தடுக்க முடியாது. ஸோ அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாரையும் போய் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த மனுஷியை போய் கேட்டு பாருங்கள், ஊழியரை கேட்டு பாருங்கள். உங்கள் வழியெல்லாம் உங்களை எல்லாரையும் அப்படியே பாராட்டி உங்களை தாளாட்டி அப்படியே கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஐ ஹேட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மை லைஃப். எல்லாருமே சொல்லுவாங்க. எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்டோரி. ஸோ யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஸோ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட்.